இந்த உலகத்திலே சோதனைக்காக வேண்டி நாம் அனுப்பப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா கட்டங்களிலையும் அல்லாஹ் எங்களை சோதித்துக் கொண்டிருக்கின்றார். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அந்த ஒவ்வொரு சோதனைகளையும் யார் சிறந்த நல்லமல் செஞ்சு கொண்டு வாராங்க என்றதை பார்க்கறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அனுப்பி வைத்திருக்கின்றார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி புகழுவார்கள். ஹஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா, வ அஹ்ஸனு மின்க லம் தர கத்து ஐனி வ அஜ்மலு மின்க லம் தலிதின் நிசாஉ குலிக்த முபர்ரஅன் மின் குல்லி ஐபின் கஅன்னக கத் குலிக்த கமா தஷா. உங்களை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு சிறந்த ஒரு மனிதரை என்னுடைய கண் பார்க்கல. உங்களை விட ஒரு சிறந்த ஒரு குழந்தைய எந்த ஒரு பெண்ணுமே பெற்றெடுக்கவில்லை. குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின், எல்லா குறைகளை விட்டும் எந்த ஒரு குறையும் இல்லை பார்ப்பதற்கு. கஅன்னக கத் குலிக்த கமா தஷா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், நம்முடைய தோற்றம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோமோ அப்படியே விரும்பியது போன்று ஆசைப்பட்டது போன்று படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி ஹஸன் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார். அன்புக்குரியவர்களே, ரபியுல் அவ்வலுடைய கடைசி பகுதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த வேளையிலே இன்றைய நாளிலே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களுடன் பரிமாறிக்கொண்டால் அது சால பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஆபத்தான, டேஞ்சரான, மோசமான 5 கனவுகள் அன்புக்குரியவர்களே, அந்த கனவுகளை நாம் கண்டோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கண்டோம் என்றால் அந்த கனவை யாரிடமும் நாம் அதற்கு விளக்கம் கேட்கவும் கூடாது, யாரிடமும் சொல்லவும் கூடாது. அக்தரு ஹம்ஸத்து அஹ்லாம் இன் ரஅய்தஹா ஃபீ மனாமிக், எங்கட கனவுல அதை நாங்க கண்டா பொதுவாகவே லா லி ஹபீபின் வலா லி லபீபின், அறிவாற்றல் உடையவர், புத்தி கூர்மை உள்ளவர், நண்பர், நேசர், நெருக்கமானவர், யாரிடம். அன்புக்குரியவர்களே, அதற்கு முன்னால் இப்படிப்பட்ட இந்த கனவுகளை காணாமல் இருப்பதற்கு, அதாவது சுருக்கமாக சொல்றதா இருந்தா, மோசமான கனவு, ஆபத்தான டேஞ்சரான கனவு எங்கட வாழ்க்கையில வராமல் இருக்கணும் என்றிருந்தா நாங்க தூங்குறதுக்கு முன்னால என்ன செய்யணும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை நான் உங்களுக்கு பின்னால சொல்லுவேன். அதுக்குரிய பாதுகாப்பு நாங்க என்ன செய்யணும். அன்புக்குரியவர்களே, இந்த குத்துபாவுடைய இறுதி வரைக்கும் கவனமாக நாம் இதை கேட்போம் என்று சொன்னா, நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரிய ஒரு பகுதி தூக்கம். அதிகமான நேரம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தூக்கத்திலே கழிகின்றது. அந்த தூக்கத்திலே நான் ஏற்கனவே குத்துபாவிலே சொன்னது போன்று அல்லாஹ் சில மெசேஜ்களை அனுப்புகின்றான். அல்லாஹ், அன்புக்குரியவர்களே, அந்த மெசேஜ்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு எத்தனையோ பின்னுக்குள்ள வாழ்க்கைக்கு படிப்பினைகள் இருக்கு. எனவே இந்த மோசமான இந்த கனவுகள், இதை பற்றி நாம் யாரிடமும் விளக்கம் கேட்கக்கூடாது. விளக்கம் கேட்டு அதற்கு விளக்கம் அளித்து விட்டால் தப்பித்தவரி. மோசமான கனவை கண்டுவிட்டோம், அந்த கனவை யாரோ ஒருவரிடம் சொல்லுகின்றோம், சொன்னவர் சொல்லுகிறார் அவருக்கு, இதற்கு இதுதான் தாற்பயம், இதனுடைய விளக்கம் இதுதான் என்று சொன்னால் உலமாக்கள் எழுதுகின்றார்கள், அது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. எனவே அன்புக்குரியவர்களை, இந்த விடயத்திலே நாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக
இருக்க வேண்டும் என்பதனால் தான் இந்த விடயத்தை நான் இந்த இடத்தில் எடுத்திருக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, பொதுவாகவே நாம் காணக்கூடிய கனவுகளை இரண்டாக பிரிக்கலாம். காணக்கூடிய கனவுகள் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று, இம்மா அன் தகூன ருயா ஹஸனா, நல்ல கனவு. வஹதிஹி ருயத்து மினல்லாஹி அஸ்ஸ வஜல், அது அல்லாஹ்விடத்திலிருந்து வருது. நான் சொன்னேனே, வஹியுடைய ஒரு பகுதி 46 ஜுஸூல உண்டு. முபஷ்ஷிராத், எங்களுக்கு அல்லாஹ் அனுப்புற குறும் தகவல், மெசேஜ். ருயா ஹஸனா, நல்ல கனவு. இன்னும் ஒன்று, வஇம்மா அன் யகூன ஹுல்மும் மினஷ் ஷைத்தான், அதுக்கு பேரு ருயா, இதுக்கு பேரு ஹுல்ம். அரபுல ஷைத்தான் இருந்து வாரதுக்குதே அது ஹுல்ம், அல்லாஹ் இருந்து வாரது ருயா. நல்லது ருயா, கெட்டது ஹுல்ம். அர்-ருயா அல்-ஹஸனா, நல்ல கனவை கண்டுட்டோம், தூங்கினா. அன்புக்குரியவர்களே, அதிகமான பேர் கனவே தான், தூக்கத்துல கனவு போயிட்டு கொண்டே இருக்குது. நான் சொன்ன மாதிரி அன்புக்குரிய சில பேருக்கு கனவு கண்டுகொண்டே இருப்பாங்க, ஆனா சொல்ல முடியாது. சில பேருக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், கனவுக்கு விளக்கம் தேடிக்கொண்டு இருப்பாங்க. நல்ல கனவு, அதை பத்தி சொல்றாரு நண்பரிடத்திலேயோ அல்லது மஹப்பத்தான அவர்களிடத்திலேயோ கதைக்கின்றார், சொல்லுகின்றார், அல்லது அதற்கு கனவினுடைய விளக்கத்தை சொல்லக்கூடியவர்களிடத்திலே அவர் அந்த கண்ட கனவை கதையாக சொல்லுகின்றார், அல்லது சொல்லாமல் அதை மறைத்துக் கொண்டிருக்கின்றார். யார்கிட்டையும் சொல்லல, நல்ல கனவு கண்டுட்டு வலா முஷ்கிலத்து ஃபீஹா, எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லதை கண்டுட்டு சொல்லல, மறைச்சி வச்சிருக்கிறாரு, பிரச்சனை இல்லை. நல்லதை கண்டுட்டு சொல்றாரு, அதுலயும் பிரச்சனை இல்லை. இம்மா ருயா அஸ்ஸய்யா, ஆனா நாங்க கவனமாக இருக்கணும். கெட்ட கனவு இருக்குதே, மோசமான கனவு இருக்குதே, அதை நாங்க கண்டுட்டு எங்களுக்கு என்ன அதுக்கு கண்டுட்டோம் என்று சொன்னால், அந்த கனவை, கெட்ட கனவை கண்டு விட்டோம் என்று சொன்னால், இப்பொழுது முழிப்பு வந்த உடனே நாங்க என்ன செய்யணும்? இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு காட்டி தந்து இருக்கிறாங்க, சொல்லி தந்து இருக்கிறாங்க. என்ன செய்யணும் கெட்ட கனவு கண்டா? ஆனா அந்த கனவை கேட்கிறாரு, சொல்றாரு. இப்ப முஷ்கிலா ஃபீஹி முஷ்கிலா கபீரா, பெரிய பிரச்சனை உண்டாச்சு. இன் ஹகைதஹு ரப்பமா வகஅ யுஹ்திஸு ஃபில் ஹகீகா வ ஃபில் வாகிஅ, வாழ்க்கையில சில நிகழ்வுகள் உண்மையாகவே நடந்தது, கனவும் நடக்கும், நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மோசம். எனவேதான் அன்புக்குரியவர்களே, மோசமான கனவுக்கு விளக்கம் கேட்க போகக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிஅன்ன ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்-ருயா முஅல்லகா ஃபௌக ஜனாஹி தாயிர், கனவு இருக்கின்றதே, காணக்கூடிய கனவு, அது பறவையினுடைய இறக்கையிலே கொழுவப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு ரிவாயத்திலே, திருமதியினுடைய ரிவாயத்திலே இருக்குது, கால்ல ரிஜில்ல ஃபௌக ரிஜிலி தாயிர் என்பதாக. அது அப்படியே கட்டப்பட்டா அது அப்படியே என்ன செய்யும்? அப்படியே பறந்து பறவை அப்படியே அங்கும் இங்கும் ஒவ்வொரு இடம் அப்படியே போகும். இதே போல அன்புக்குரியவர்களே, இன் ஃபுஸ்ஸிரத் அர்-ருயா வகஅத் அலா மன் ரஆ, விளக்கம் கேட்டு விளக்கம் சொல்லிட்டாங்க. உண்மையான விளக்கத்தை சொன்னாலும் சரி, பொய்யான விளக்கத்தை சொன்னாலும் சரி, அதுக்குரிய விளக்கம் ஒன்று, உண்மையான ஹக்கான அதுக்குரிய ஒரு தாற்பயம் ஒன்று இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு இல்லை. கனவுக்கு இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ், அன்புக்குரியவர்கள், எத்தனையோ கிதாபுகள் இருக்குது, தனி கனவுகளை பற்றி உலமாக்கள் எழுதி இருக்கின்றார். ஆனா மறைச்சி வச்சுக்கொண்டோம். பொதுவாக எந்த ஒரு நெருக்கமான மனைவிட்டையோ நண்பன்ட்டையோ
தூரமான ஒத்தர்த்தையோ சொல்லல. மஹப்பத் உங்கள்கிட்ட மட்டும்தான், யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தானே அடுத்த வந்த பலாய. அன்புக்குரியவர்களே, அது அவர் இன்னொருத்தர்ட்ட உங்கள்கிட்ட மட்டும் முழு ஊர்ல காட்சி போச்சு. வலாலி ஹபீபின் வலாலி லபீபின் யார்ட்டையும் கேட்குவான். லா தஹ்கி ஹாலல் இத்லாக் லிஅன்னஹா இன் ஹகைத. விளக்கம் கிடைச்சிட்டா, மோசமான கனவுக்குரிய மோசமான விளக்கம் கிடைச்சிட்டா, அன்புக்குரியவர்களே, இப்ப அஸஃபு ஷதீத் மிகப்பெரிய கைசேதத்துக்குள்ளாக. எனவே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ருயா என்று சொல்றது அரபுல ருயா, அது கனவுதான், அது மினல்லாஹ், அல்லாஹ் அடுத்தது. வல் ஹுல்ம் மினஷ் ஷைத்தான், ஹுல்ம் என்றது ஷைத்தான் இருந்து வருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், الرؤيا من الله عز وجل تكون بخير والحلم من الشيطان. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரியவர்களே, கெட்ட கனவை பேசி, கெட்ட கனவை நாங்க பரிமாறி பரப்பி பெரிய பாதாளத்துல நாங்க எங்களே போட்டுக்கொள்ள கூடாது. பொதுவாக நடக்குது என்னிடத்துல. பொதுவாக பல இடங்களிலிருந்து கனவுக்கு விளக்கம் கேட்கலாம். அன்புக்குரியவர்களே, பயங்கரமான கனவு பதில் சொல்லலாது, சொல்லக்கூடாது. நபியு அல்லமனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்று தந்தார்கள். எங்களுடைய கனவுல இதா ரஅய்னா ஃபீ மனாமினா மா நுஹிப், கண்ட கனவு எங்களுக்கு நல்ல விருப்பத்துக்குரியதாக இருக்குது. இதா ரஅய்த ஃபீ மனாமிக மா துஹிப், விருப்பமானதை கண்டோம். ஆனா விருப்பமான ஆள்கிட்ட நெருங்கினவர்கிட்டயோ விளக்கசாலிட்டையோ கேட்கிறோம். இப்ப பிரச்சனை இல்லை, இல்முடையவர்களிடத்துல, அதுக்குரிய சரியான ஆளிடத்துல தான் நாங்க கேட்கணும். கண்டவண்டவர்களிடத்துல அதை கதைக்கவும் கூடாது. கனவுக்கு சரியான விளக்கம் சொல்லக்கூடியவர்கிட்ட கேட்டு சரியான அர்த்தத்தை தான் விளங்கி கொள்ளணும். அல்லது சரியான முறையில் அதை ஆய்வு செஞ்சு பார்த்து சொல்லக்கூடியவர்களிடத்துல கேட்டு விளங்கி கொள்ளணும். எனவே அன்புக்குரியவர்களே, யாரிடத்திலையும் நாங்க சொல்றதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ரஆ, கனவுல நாங்க காண்றோம், ஒரு கனவை காண்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹதுக்கும் மா யக்ரஹு ஃபீ மனாமிஹி, விருப்பம் இல்லாத காண்றோம், ஒரு வெறுப்பானது அல்லது பயங்கரமான ஒரு காட்சி. இப்ப இந்த நேரத்தில் என்ன செய்யணும்? மாதா யஸ்னஉ, நாங்க என்ன செய்யணும்? கெட்ட கனவு, உதாரணத்துக்கு சொல்றேன்டா, கெட்ட கனவு கண்டுட்டோம், நாங்க என்ன செய்யணும்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது தூக்கத்திலிருந்து நீங்க கனவு கண்டு நீங்க கனவுக்கு முடிஞ்சு எழும்புவீங்க, அல்லது எழும்பக்கூடிய நேரத்தில் எழும்புவீங்க. அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்? ஃபல்யதனஃபஸ் அன் யஸாரிஹி ஸலாஸ, இடது பக்கத்துக்கு திரும்பி தண்ணில ஊதுற மாதிரி அன்புக்குரியவர்களே 3 தடவை ஊதணும். எழும்புறதோட முதலாவது செய்ய வேண்டியது. இரண்டாவது, அல்லாஹ்விடத்துல யஸ்தஈஸ் பில்லாஹி மின் ஷர்ரி ஹாதிஹி ருயா, கனவு கண்டுட்டேன், யா அல்லாஹ் இதனுடைய கெடுதியை விட்டும் என்னைய பாதுகாத்துன்னு அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். இரண்டாவது. அடுத்தது மூணாவது செய்ய வேண்டிய வேலை அன்புக்குரியவர்கள், லா யுஹத்திஸ் லி அஹதின் அலல் இத்லாக், யார்கிட்டையும் பேசப்படாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்ட கனவு என்ன செய்யக்கூடாது, யார்கிட்டையும். இந்த ஓடருக்கு செய்யணும். லா தஹ்கி அலி அஹதின். அடுத்ததே, அவர் இருந்த பக்கம் எது? அவர் படுக்க வேண்டியது வலது பக்கம் திரும்பித்தான். அவர் திரும்பி இருந்தார், இடது பக்கம் தானே திரும்பி அன்புக்குரியவர்களை ஊதுறாரு 3 விடுத்தம். வலது பக்கம் திரும்பி படுக்கணும், அவருடைய பக்கத்தை மாற்றணும். அடுத்தது ஐனே மறந்துடணும் அந்த கனவை. குட் ட்ரீம், பேட் ட்ரீம், பேட் ட்ரீம், கெட்ட கனவை கண்டுட்டாரு. இப்ப என்ன செய்யணும்? அந்த தூங்கி எழும்புற நேரத்திலே மறந்து
அல்லாஹ்வுடைய உதவியால. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது, எந்த ஒரு ஆபத்தும் நடக்காது. நீங்க எப்படிப்பட்ட பயங்கர கனவை கண்டிருந்தாலும் சரி. எனவே அன்புக்குரியவர்களை, இப்ப எங்களுக்கு தெரியா, நாங்க கனவுகள் காண்றோம், எது நல்லது எது கெட்டது எங்களுக்கு தெரியாது. நல்ல கனவு எது, கெட்ட கனவு எது, பலரும் பல கனவுகளை காண்றாங்க. அப்ப எங்களுக்கு எது கெட்ட கனவுன்னு தெரிஞ்சாதான் இதை நாங்க என்ன செய்ய கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது என்று நாங்க உறுதி எடுப்போம். எனவே அன்புக்குரியவர்களே, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. உலமாக்கள் தன்னுடைய அவர்களுடைய முழு வாழ்க்கையினுடைய அனுபவத்தை எடுத்து உலமாக்கள் அழகான முறையில் சொல்லி காட்டுகின்றார்கள். இவைகள் கெட்ட கனவு, இவைகளை நீங்க யாரிடத்திலையும் பரிமாற வேண்டாம், சொல்ல வேண்டாம். இந்த 5 கனவு தான் இப்ப நான் சொல்ல போறேன் அன்புக்குரியவர்களே. முதலாவது கனவு, அன்தரல் மையித ஜாஅக ஃபில் மனாம். நீங்க தூக்கத்துல இருக்கிறீங்க, கனவுல, இந்த தூக்கத்துல உங்கள்கிட்ட மையத்து வருவது. தூக்கத்துல மையத்து உங்களை பிடிக்குது. அல்லது உங்களோட வீட்டுல உங்களோட யாரையோ என்ன செய்யுது, அப்படியே மையத்து வந்து அப்படியே பிடிச்சு கொண்டு போகுது. இது கனவுல எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வெளியே கொண்டு போகுது. இதை நீங்க கனவுல பாக்குறீங்க. இது கெட்ட கனவு. இது கெட்ட கனவு. சில மக்கள் இப்படிப்பட்ட கனவுகளை கேட்கிறாங்க, இப்படி கண்டோம் என்று சொல்லி. அதை யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது, கதைக்க கூடாது. அந்த கனவுடைய தாற்பயமும் என்ன என்பதை நாங்க பார்த்தோம் அன்புக்குரியவர்களே, ஆனால் சொல்லக்கூடாது. இரண்டாவது கனவு, அன் தரா ஃபீ மனாமிக தபலன் வரக்ஸன் வஸம்ரன் அவ் தும்சிகு பில் ஆலாத் மஸாமீர். அதாவது ரப்பான் இருக்குது, அத போல டான்ஸ் பண்றது, ஆலத்துல் மூசிகியா என்று சொல்வார்கள். அதாவது இசை கருவிகள் இருக்குது, மியூசிக்கல் ஷோ, அதில் இருக்கக்கூடிய கருவிகள். அந்த சாமான இவர் என்ன செய்யறாரு, கனவுல காண்றார். அந்த அது அவைகளை பாவிக்கிற மாதிரி அல்லது அந்த டான்ஸ் பண்ற மாதிரி. அன்புக்குரியவர்களே, அதை உபயோகிக்கிற மாதிரி கனவு. இதுவும் டேஞ்சர். உலமாக்கள் சொன்னாங்க கெட்ட கனவு. இதுக்கு நாங்க செய்ய வேண்டிய மறந்ததுதான், ஆரம்பத்தில் நான் சொன்னதுதான், கண்டா. அடுத்தது அதோட சேர்த்து எழுதுறாங்க, அன்தரா உருசன் ஹுவலக். ஒருத்தர் காண்றாரு, அது ஒரு அரூஸ் என்று சொல்றது வந்து புது மாப்பிள்ளைக்கு சொல்றது அரபியில. ஒரு பெண்ணுக்கு தான் அதை காணலாம். அந்த பெண் தனிமையில தான் வாழ்றா, திருமணமாகல. கனவுல அவக்குரிய, அதாவது அவக்கு புது மாப்பிள்ளை இருக்கிறத போல காண்றாங்க. ஆனா உண்மையில பார்த்தா யதார்த்தத்துல மாப்பிள்ளை கிடையாது. வான்னல் உக்தல் முஸ்லிமா தரா உருஸஹா. தண்ட புதிய மாப்பிள்ளைய காண்றா. வலா தஜிது அரீசன் பிஜிவான். ஆனா உண்மையில பார்த்தா யதார்த்தத்துல மாப்பிள்ளை இல்ல, புது மாப்பிள்ளை இல்ல. இதுவும் கெட்ட கனவு. அன்புக்குரியவர்களே, யார்கிட்ட விளக்கம் கேட்கக்கூடாது, யார்கிட்ட அதை பத்தி கேட்கக்கூடாது. அடுத்தது மூணாவது கனவு அன்புக்குரியவர்களே, அன்தரன் நார முஸ்தஇலா. நெருப்பை பார்க்கிறது, நெருப்பு பற்றி கொண்டிருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லாரையும் பாதுகாப்பானாக. சவாஉன் ஹஃபிஸகுமுல்லாஹ், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. கானத் முஸ்தஇலத்துன் ஃபீக்கும். அது எங்களை நாங்க நெருப்புல பத்துற மாதிரி உலமாக்கள் எழுதுறாங்க. அல்லது எங்களோட வீடு பத்துற மாதிரி. முஸ்தஇலத்துன் ஃபீ புயூதிக்கும். அல்லது நெருப்பு எடுக்குது
யாரோ யாரோ அடுத்தவருக்கு அல்லது அடுத்தவருடைய வீட்டிலேயோ இப்படி ஒரு நெருப்பை காண்றாரு. இது கெட்ட கனவு. யார்கிட்ட கேட்கவான விளக்கம், இதை மறைச்சிக்கோங்க. இதுக்கு செய்ய வேண்டிய மருந்து நான் சொன்ன மருந்து செய்யறதுதான். 4வது கனவு அன்புக்குரியவர்களே, عندما ترى سقوط الأسنان பல்லு புழுற கனவு. சுகூத் அஸ்னான், பல பல்லுகளோ அல்லது ஒரு பல்லோ பல பல் செட்டொண்டோ அப்படி புழுற மாதிரி, தசாஃபதத் மின் ஃபமிக், எங்கட வாயிலிருந்து அப்படி விழுது. இப்படியான கனவு அது ஏதோ எங்கள்ல இருந்தோ அதை கலட்டுற மாதிரியோ அல்லது அதை நாங்களே கலட்டுற மாதிரி இப்படி ஒரு தோற்றத்துல பல்லு கலட்டுற கனவு அன்புக்குரியவர்களே, ஹாதிஹி ருயா ஸய்யா லில் காயா, யார்கிட்ட சொல்றாங்க. அடுத்தது 5வது கனவு அன்புக்குரியவர்களை கடைசியாக சொல்றேன். இது மிகவும் அவங்க தெரிவு செஞ்சிருக்கிறாங்க. இது அல்லாத கனவுகளும் இருக்குது. الرؤيا الخامسة والأخيرة أن ترى الثعبان أو العقرب لدغك. அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய பேர் சொல்றது பாம்பு கொத்துற கனவு, பாம்பு கடிக்கிறது, அல்லது அக்ரபன்றது தேல் தூக்கத்துல எங்களை கொட்டுற மாதிரி. நாங்க அதோட அதை தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யறோம். அன்தலம் தஸ்ததி அன் துதாஃபி அன் நஃப்ஸிக், அதை நீங்க கொல்ல பாக்குறீங்க, ஆனா அது உங்களோட போராடுது, அதை உங்களை கொத்துது, உங்களுக்கு நோவினை தருகுது. இப்படியான கனவை காண்றாரு. அது ருயா ஸய்யா, யார்ட்டையும் சொல்லக்கூடாது, யார்ட்டையும் விளக்கம் கேட்கவும் கூடாது. எனவே அன்புக்குரியவர்களே, எங்கட வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆபத்தான கனவுகள் வரக்கூடாது என்று சொன்னா, இப்படி எல்லாம் நான் காணக்கூடாது, என்னுடைய ஆபத்துகள் என்னான்னு தெரியாது. அப்படி கண்டாலும் நாங்க செய்ய வேண்டிய மருந்து அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அப்ப காணாம இருக்கணும், எங்கட தூக்கம் நல்லதாக அமையணும், கடைசி வரை காட்டியும் எங்கட தூக்கம் அழகாக அமைய வேண்டும் என்று எங்களுக்கு ஆசையா. இப்படிப்பட்ட கெட்ட கனவுகள் நாம் காணக்கூடாது. நல்லாக தூங்கி நல்லாக எழும்போனும் என்றா, இது அரத்தன் தனாம நௌமன் முத்மஇன்னன் ஃபீஹி ஸகீனா வ துமஅனினா மினல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல. இப்ப நாங்க என்ன செய்யணும்? நிம்மதியான தூக்கம் தேவை. நிம்மதியா தூங்கணும் சொல்றோமே, நிம்மதியான தூக்கம் இல்ல. இப்ப நாங்க இந்த உபதேசங்களை பின்னால சொல்லக்கூடிய, அதோட நான் குத்துபாவை முடிச்சிடுவேன். அன்புக்குரியவர்களே, பிஹாதிஹி நஸாஹி, இந்த 5 உபதேசங்கள் தூக்கத்துக்கு முன்னால நாங்க செய்ய வேண்டிய வேலை. முதலாவது, قبل ان تنام ان تكون قد اديت الصلاه الخمس تحافظ على الصلوات الخمس. 5 நேர தொழுகை, 5 நேரத்துக்கு அந்த இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற நேரம் குறிப்பிடப்பட்டது. ஏண்ட கடையிட வேலை எல்லாம் முடிச்சுட்டு வந்து எனக்கு நேரம் கிடைக்கும். எத்தனையோ பேர் இரவேல வந்து அன்புக்குரியவர்களே அப்படியே கலாசம் எல்லாத்தையும் ஹோல்சேல் அடிச்சுட்டு போறேன். அது இங்க கடை தொழில் செய்யறவங்க மட்டும் செல்லல, எத்தனையோ ஊர்கள்ல கடைசி 5 நேரம் தொழுகையில அதுலயும் ஸ்பெஷலா சொல்றாங்க, வெரி இம்பார்ட்டன்ட் இஷா தொழுகை. இஷாவோட தூங்க போறோம். 5 நேர தொழுகையை பக்குவமா அந்தந்த நேரத்துக்கு தொழும். ஏதோ வேலை வெட்டியில தப்பிட்டுது எப்படியா தொழும். தொழுகையை கலாவாக்கப்படாது. 1 2 3 அடிக்கி அடிக்கி கலாவாக்கிட்டா வந்து தூங்க போறான் இல்ல, முழு கலாவையும் சரி. அதுக்கு நான் சொல்லல அன்புக்குரியவர்களே, கலா தொழுங்கோ சேர்த்தடிங்கன்னு சொல்லல. இப்ப விட்டுட்டீங்க, கலா செஞ்சிட்டீங்க, அன்றைய நாளுடைய கலாவை அன்றைக்கு தொழுதுடுங்க. இல்லாட்டி அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த கனவுகள் எப்படி ஆகும்? அதோட சேர்த்து தூக்கிற விதிரு தொழணும். அதுக்கு பின்னால்தான் தூக்கத்துக்கு போகணும். அமைதியாக பிஇஸ்னில்லாஹி அஸ்ஸ வ ஜல், அல்லாஹ்வுடைய உத்தரவு, நிம்மதியாக தூங்க போறோம். எத்தனையோ பேர் தூக்கம் இல்ல. அமெரிக்கால எத்தனையோ மில்லியன் டேப்லெட் குடிச்சாதான் தூக்கம், இல்லாட்டி தூக்கம் இல்ல. அலைக அன் ததவல்லா கப்ல அன் தனாம்.
தூங்க முன்னால உழு செஞ்சு தூங்கணும். உழு முறிஞ்சா உழு எடுக்கணும். குளிப்பு கடமையான குளிச்சுட்டு வரும், சுத்தமாய் வந்து தூங்கணும் தஹாரத்தோட. அலைக்கன் ததவல்ல قبل ان تنام الطهارة قبل النوم. உழு குளிப்பு சுத்தங்கள் கடமையாகிட்டா குளிச்சு சுத்தமாயிக்கோ. الطهارة قبل النوم تحفظك. தூக்கத்துக்கு முன்னால நாங்க சுத்தமாகிறது உழு செஞ்சு கொள்றது அன்புக்குரியவர்களே எங்களை பாதுகாக்கும். எப்படி? மின் குல்லி சூஇன் வ மின் குல்லி ஷர்ரின் பிஇذنில்லாஹ். எல்லா விதமான கெடுதி, எல்லா விதமான ஆபத்துகள் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். சுத்தம் வுது செஞ்சு கொண்டு தூங்குறதால. இதுல அதிகமான பேர் கொடுப்போக்கு செய்யணும். மூணாவது அன்புக்குரியவர்களே, அந்த ஆயத்துல் குர்ஸ், ஆயத்துல் குர்சியை ஓதி தூங்கணும். கடைசி நேரம் தூக்கத்துக்கு வந்து பெட்டுக்கு வந்து வஅன்த அலா ஃபிராஷிக் தஸ்தஈத் லின்னௌம், தூக்கத்துக்காக உட்கார்ந்து ஆயத்துல் குர்சியை ஓதி தூங்கணும். நாலாவது அன்புக்குரியவர்களே, அஸ்காருன் நௌம் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா 5 துஆ இருக்கு. முடியுமான அளவுக்கு 5 அஸ்கார் இருக்கு எழுதப்பட்டு. முடியுமான அளவுக்கு ஓதி தூங்குறது. அடுத்தது 5வது அன்புக்குரியவர்களே, வலது பக்கம் திரும்பி அன்தனாம அலா ஷக்கில் ஐமன், அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு தவக்குல் வைத்து, அல்லாஹ் மீது நம்பிக்கை, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், அவன் மீது தவக்குல் வைத்து தூங்கணும். அல்லாஹ்வுடைய உதவியால் பி மிஷியத்தில்லா லன் தரா ஷைஅன் யுஅதீக ஃபீ மனாமிக். கனவுல எந்த ஒரு கெடுதியும் உண்டாகும், தூக்கத்தில் எந்த ஒரு கெடுதியும் உண்டாகும். எனவே அன்புக்குரியவர்களே, இதுதான் 5 கனவுகள். சுருக்கமான வார்த்தையில சொல்ற இந்த மையத்து கனவு, பல்லு கனவு, இசை கருவிகளுடைய கனவு, நெருப்பு கனவு, பாம்பு கனவு, தேளுடைய கனவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட கெட்ட கனவுகளில் எங்களை பாதுகாப்பானாக. யார்கிட்ட கேட்க கூடாது, சொன்ன விடயத்தை தான் செய்யணும். அன்புக்குரியவர்களை அந்த முறையில செஞ்சிட்டோம் என்றா அல்லாஹ் எவ்வளவு ஆபத்தான கனவு கண்டாலும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய உதவியால் வல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைமைகள் அனைத்தையும் சீராக்குவானாக. எங்களோட கஷ்டங்களை நீக்கிறியா அல்லாஹ், துன்பங்களை அகற்றியா அல்லாஹ். துஆக்களை கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களோட ஒவ்வொருத்தோட ஹாஜத்துகளை நிறைவேற்றி தந்து ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களோட துஆக்களை கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களோட வியாபாரத்தில் பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ், வாழ்க்கையில பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை எங்கள் எல்லாருக்கும் தந்திரியா அல்லாஹ். நல்ல கனவுகள் எங்களுக்கு உண்டாக்கிறியா அல்லாஹ். நல்ல பஷாரத்தின் கனவு மூலமாக காட்டிடியா அல்லாஹ். கெட்ட கனவுகள், ஆபத்துகள், ஷர்ராத்துகள், சிகிர் இவைகளை விட்டு எங்கள் எல்லாரையும் பாதுகாத்து ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். உறவினர் பெற்றோர்கள் கபுராளிகளாக இருக்கிறார், கபுர விசாலமானது, வெளிச்சமானது, சுவர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கிறியா. நரகப்படுகொடியை விட்டு பாதுகாத்து ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். ஹித்மத்தை கபூல் செஞ்சுக்கோ ரஹ்மானே. குழந்தைகளை சாலிஹானவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ். எங்களோட வீட்டு சூழலை நல்லதாக ஆக்கிறியா அல்லாஹ். மஸ்ஜிதுடைய சூழலை நல்லதாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை 5 நேரம் பக்குவமா தொழக்கூடியவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ். எங்களை உள்ளத்திலையும் ஊசலாடக்கூடிய தேவைகள், ஹாஜத்துகள் அனைத்தையும் யா அல்லாஹ் நீ எங்களுக்கு நிறைவேற்றி தந்து ரஹ்மானே. கேட்க மறந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான துஆக்களுடைய கபூலியத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.